டி ஃப்ளேஸ் பிளாட்டினம் ஹோட்டலுடைய நைட் வியூவை அழகாக பார்த்து கொஞ்ச நேரம் அப்படியே ரசிச்சுட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சிங்கப்பூர் கிளம்புறோம். ஸோ அதனால் 11 o'clock போல் வந்து ரூமை வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ 3 o'clock எங்களுக்கு வந்து பஸ்ஸு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஜயா டைம் ஸ்கொயர் மாலில் தான் பஸ் வந்து எங்களுக்கு வருது. ஸோ வந்து நாங்கள் அங்கே போயிட்டோம். 11 o'clock போலவே போயிட்டோம். ஸோ வந்து டைம் இருந்தது. அங்கே போயிட்டு லஞ்ச்லாம் சாப்பிட்டு அப்படியே மாலெல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். மலேசியாவை பார்க்குறதுக்கு இப்போ ஒரு குட்டி நியூயார்க் சிட்டி மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. நிறைய சேஞ்சஸ் தெரியுது. இப்போ மலேசியாவில் பில்டிங்ஸ்லாம் சூப்பராக நிறைய வந்துருச்சு. இப்போ எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸ் இப்போ நிறைய வந்துருச்சு. ஸோ வந்து சிங்கப்பூர்லேருந்து மலாக்காலேருந்து இப்போ வந்து கேஏலேருந்து இப்போ சிங்கப்பூருக்கு கிளம்பிகிட்ருக்கோம். இந்த பசுமையான நினைவுகளை வந்து இத்தனை நாள் வந்து நான் பார்த்து ரசிச்சுட்டு மட்டும்தான் போனோம். ஆனால் இந்த தடவை கேமராவில் கேட்ச் பண்ணி அதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த நினைவுகளை வந்து இப்போ கேமராக்குள்ளே சுமந்து கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ வந்து திரும்ப போட்டு பார்த்து நானே பார்த்து ரசிச்சிட்ருக்கேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ட்ரிப்பு. ஸோ வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இப்போ கிராப்பில் வந்து இறங்கியாச்சு. இப்போ பெர்ஜயா டைம் ஸ்கொயர் மாலுக்கு வந்தாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கே தான் இதுக்கு வெளியில் தான் பார்த்தீங்கன்னா பஸ் வரும். அதனால் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ வந்து நல்ல பெரிய மாலு, நல்லா அந்த சூப்பராக இருந்தது. ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் சரி, நல்ல பெரிய மாலு. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா நிறைய இருந்தது. கிட்ஸு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாலுக்கு வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். ப்ளே ஏரியா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வாங்க. வரும்போது நிறைய பணம் கொண்டு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். ஏன்னா அந்தளவுக்கு கிட்ஸை அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய ஏரியா நிறையவே இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி ஷாப்பிங்கும் நிறைய பண்ணலாங்க. நல்லா இருந்தது. எங்கே பார்த்தாலும் தீபாவளி செலிப்ரேஷன் சூப்பராக அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எல்லா இடங்களையும் நாங்கள் போன இடங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தீபாவளி டெக்கரேஷன் சூப்பராகவே இருந்தது. ஸோ இது வந்து தீபாவளி அன்னைக்கு தான். அதனால் லன்ச் வந்து நல்ல ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் எங்கேயாவது இருக்கா அந்த மாலில் அப்படின்னு தேடிட்டு இருந்தோம். டாக்ஸி விட்டு இறங்கி உள்ளே வரும்போதே பார்த்தோம் இந்த பனானா ப்ரோ ரெஸ்டாரண்ட் வந்து இருந்தது. சரி உள்ளே போய் வேறு ஏதாவது ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்த்தோம். எதுவும் இல்லை. இந்த ஒன்று மட்டும் தான் இருந்தது இந்தியன் ரெஸ்டாரண்ட் இந்த மாலில். சரி ஓகே இங்கேயே வந்து சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா இலை போட்டு நல்லாவே பரிமாறினாங்க. ஸோ வந்து தீபாவளி அன்னைக்கு வந்ததுனால எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்வீட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பாக்கெட் வந்து மிக்சர் கொடுத்தாங்க. சாம்பார் அது மாதிரி வாங்கிட்டேன். மீல்ஸ் மாதிரியே சாப்பிட்லாம். சைட் டிஷ் ஏதாவது நான்வெஜ் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் வந்து சாப்பாடு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் மைல்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. லீவ்ஸில் பார்த்தீங்கன்னா பனானா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அச்சு பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த அதை எப்படி பண்ணாங்கன்னு தெரில. அதை வந்து ஹீட் பண்ணி பண்ணாங்களான்னு தெரில. அழகாக வந்து அந்த பனானா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சைட் டிஷ் மட்டும் வாங்கிட்டோம். ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டாக, எல்லாமே காரம் இல்லாமல் மைல்டாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மற்றவங்க சைனீஸ் மலையெல்லாம் சாப்பிட்ற மாதிரியான டேஸ்ட்டில் தான் இருந்தது. ஸோ ஓகே அப்படின்ட்டு இன்றைக்கி தீபாவளி விருந்தை முடிச்சுட்டு வந்துட்டோம். இது பார்த்திங்க இப்போ நான் என்ன தொட்டுக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டைனோசர் பார்த்திங்கன்னா அப்படியே
டச் பண்ணும்போது அப்படியே ஸ்கின் நம்ம நார்மலாக ஒரு வீடியோ ஸ்கின்னை தொட்டு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அது மாதிரி இருந்துச்சு. நானே பயந்துட்டேன். அப்படி தொட்டு பார்க்கும்போது ரொம்ப ரியலாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்கின் அந்த மாதிரி ரப்பர் சாஃப்ட் ரப்பரில் வச்சுருந்தாங்க. அது நேச்சுரலாக ஸ்கின் தொட்டு பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபீலு. நல்லா இருந்தது. நிறைய டைனோசர் வச்சுருந்தாங்க அதில். எல்லா டைனோஸருமே அப்படியே மூவ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. வாயை வந்து அசைக்குது எல்லாமே, வால் ஆட்டிக்கிட்டு. பக்கத்தில் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா, ஃபுல்லாக கிட்ஸுங்களுக்கு ப்ளே ஏரியா அங்கே வச்சுருக்காங்க. நிறைய இருக்குது உள்ளே, நிறைய ரைட்ஸ் போகலாம் உள்ளே. பெரிய பெரிய ரைடெலாம் வச்சுருந்தாங்க. என் மக சுற்றி பார்த்துட்டு அதுக்கு வந்து கோகார்ட் போகணும்னு சொல்லிட்டு அதுக்கும், அப்புறம் வந்து பக்கத்தில் அந்த மேலே ஜம்ப் பண்ணி ஏறுற மாதிரி ஏறி இறங்குற மாதிரி இந்த இதுக்கும் டிக்கெட் எடுத்திருந்தாங்க. இந்த மேலே சும்மா ஏறி இறங்குற மாதிரி இருந்தது. அதுக்கும் கோகார்ட் போகிறதுக்கும் டிக்கெட் எடுத்திருந்தாங்க, சேர்த்து எடுத்துட்டாங்க. ஸோ வந்து கொஞ்சம் நேரம் கொண்டாந்து அதில் கார் ஓட்ட சொல்லி கொண்டாந்து விட்டாச்சு. எங்கேயாவது முட்டி மோதிக்கிட்டு நிற்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் சூப்பராக ஓட்டிருச்சு. எந்த ஆக்சிடெண்ட்டுமே பண்ணலை, நல்லாவே ஓட்டிருச்சு. ஆனால் ரொம்ப நேரம் விட்டுட்டாங்க, அவங்களும் கூப்பிடலை, யாருமே இல்லை அந்த டைமில். விட்டுட்டாங்க, என்னென்னு தெரில. ரொம்ப நேரம் ஓட்டிருச்சு, அதுக்கே கைவலி வந்துருச்சு. அது மாதிரி ரொம்ப நேரம் ஓட்டிருச்சு. ஸோ நல்லா இருந்தது. உள்ளே பெரிய ரைடாக தான் இருந்தது இது. உள்ளே போயிட்டு அங்கெல்லாம் சுற்றி வர்ற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ஆசை தீர நல்லா ஓட்டியாச்சு. அதை முடிச்சுட்டு அப்புறம் இங்கே கொஞ்சம் நேரம் கொண்டாந்து விட்டுட்டோம். விளையாண்டுட்டு இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்தாச்சு. பஸ்ஸு பார்த்திங்கன்னா 3 to 3:30 சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஷார்ப்பாக 3 o'clock வந்து எங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து அப்புறம் அவசரமாக ஓடினோம். ஓடி எப்படியோ பஸ்ஸை பிடிச்சிட்டோம். எப்படியோ வந்து பஸ்ஸை பிடிச்சாச்சுங்க. பிடிச்சிட்டு ஏறியாச்சு. பஸ்ஸும் கிளம்பிருச்சு. ஏன்னா நாங்கள் மட்டும்தான் ஏறினோம், வேறு யாருமே இல்லை. அது தீபாவளி சமயமாக யாருமே வரல. பஸ்ஸு பாருங்கள் ஃப்ரீயாக இருந்தது. ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் உட்காந்துருந்தாங்க. மற்றபடி பஸ்ஸு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. இந்த பஸ்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா லிட்டில் இந்தியா வழியாக தான் வந்தது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லிட்டில் இந்தியா.
ஸோ வந்தோடனே இங்கிட்ட கீழே பார்த்தீங்கன்னா லிட்டில் இந்தியா வந்துருச்சு. பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் அங்கே இருந்தது. ஜூனியர் குப்பானா இருந்தது, தலப்பாக்கட்டு இருந்தது, அப்புறம் வந்து அஞ்சப்பர், அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் எல்லாம் இந்த லைன்லேயே இருந்தது. லிட்டில் இந்தியாவில் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணாங்க. அங்கே வந்து 2 பேர் ஏறினாங்க, அவ்வளோதான். மற்றபடி யாருமே இல்லை பஸ்ஸில். இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 பேர் வந்து ஏற்றுனாங்க, அவ்வளோதான். அவ்வளோதாங்க, பஸ் கிளம்பிருச்சு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு அரண்மனை மாதிரி இருந்தது. அந்த காலத்து பில்டிங் மாதிரி தெரிஞ்சிச்சு. பார்க்க சூப்பராக இருந்தது. அது என்னன்னு தெரியல, அழகாக இருந்தது. அந்த பக்கம் இந்த பில்டிங் எல்லாமே அழகாக இருந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது. மலேசியா வந்து சூப்பராக இருந்தது. நிறைய பில்டிங்லாம் இப்போ நிறைய எக்கச்சக்கமாக வந்துருச்சுங்க. ஹைட் ஹைட் பில்டிங்ஸ் எல்லாம், பெரிய பெரிய மாலு, பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பஸ்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மற்ற பஸ்ஸை விட இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கேஎல்லேருந்து சிங்கப்பூருக்கு வர்றதுக்கு $25 மட்டும்தான். ஸோ வந்து easybook.comல புக் பண்ணியிருந்தோம். இதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 3 மணிக்கு கிளம்புனோம். பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கே வந்து ஜுராங் ஈஸ்ட் கொண்டாந்து விட்டுட்டாங்க. இமிக்ரேஷனில் வந்து யாருமே இல்லை. தீபாவளி டைம்ங்கிறனால என்னமான்னு தெரில, யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக, இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஸோ வந்து டக்குன்னு ஈஸியாகவே வந்துட்டோம். ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஸோ ரொம்பவே ரொம்பவே பசுமையான ஒரு நினைவுகளோடு நம்ம வந்து மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்துட்டோம்.